பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிக அளவிலான பொதுமக்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி தற்போது சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்ட இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அதிக அளவிலான பேருந்துகளானது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றன. அதிக அளவிலான பொதுமக்கள் நேற்று முதலே அதிக அளவில் வர தொடங்கியது. இன்று முதல் இந்த பொங்கல் பண்டிகை விடுமுறையானது துவக்கப்பட்ட நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பகுதியில் அதிக அளவிலான பொதுமக்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கும்பகோணம், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளுக்கு இங்கிருந்து எஸ்சிடிசி பேருந்துகளானது இயக்கப்பட்டு வருகிறது. அந்த முன்பதிவு செய்த பயணிகள் அதே போன்று முன்பதிவு இல்லாத பேருந்துகளும் இங்கே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக கோயம்பேட்டிலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய எஸ்சிடிசி பேருந்துகள், அதாவது முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை முதலே அதிக அளவிலான பொதுமக்கள் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து கொண்டிருக்கின்றனர். காலை தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக எம்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்கள் அந்த எஸ்சிடிசி பேருந்துகள் முனையத்திற்கு எப்படி வர வேண்டும், அதே போன்று அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஏற்பாடுகள், அதே போன்று பொதுமக்கள் உள்ளே வந்தால் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய உதவி மையங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டார். குறிப்பாக பொதுமக்களுக்கு குடிக்கக்கூடிய நீர் சுத்தமாக உள்ளதா, குடிநீர் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளதா போன்ற விவரங்களை கேட்டறிந்தார். அதே போன்று அந்த எம்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்கள் வெளியே வருவதற்கு தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகளையும் அதே போன்று நகரும் படிக்கட்டுகளையும் ஆய்வு செய்தார். இந்த பகுதியில் அதிக அளவிலான பேருந்துகள் இருந்தாலும் சில பேருந்துகள், குறிப்பாக இந்த முன்பதிவு இல்லாத பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட வேண்டும் எனவும், அதே போன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கக்கூடிய பேருந்துகள் எந்தெந்த நடைமுறையில் குறிப்பிட்ட பேருந்துகள் இயக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு செய்தியாளர் சாலமன், நியூஸ் 7 தமிழ்.